ரக்ஷாபந்தன் பண்டிகையொட்டி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கையில் பெண்கள் ராக்கி கயிறை கட்டியும் இனிப்பு வழங்கியும் மகிழ்ந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். மதங்களை தாண்டிய மனிதநேய திருவிழாவாக ரக்ஷாபந்தன் என்பது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த ரக்ஷாபந்தன் விழாவானது அதிமுக பொதுச் செயலாளரும் அவருடைய இல்லத்தில் இந்த ரக்ஷாபந்தன் விழா என்பது கொண்டாடப்பட்டது. இந்த ஜெயின் சமூகத்துடன் ரக்ஷாபந்தன் நாளை அதிமுக பொதுச் செயலாளர் அவருடைய இல்லத்தில் கொண்டாடி இருக்கிறார். இந்தியா முழுவதும் இன்று ரக்ஷாபந்தன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பெண்கள் பலரும் தங்களது சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என சகோதரத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களது கையில் ராக்கி கயிறை கட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நாடு முழுவதும் இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ரக்ஷாபந்தன் விழாவையொட்டி சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ஜெயின் சமூகத்தினர் சார்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவருடைய இல்லத்தில் இந்த ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களது பொதுச் செயலாளர் கையில் ராக்கி கயிறை கட்டி இந்த ரக்ஷாபந்தன் விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். அதுபோல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இங்கே பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடைபெற்ற இந்த ராக்கி கயிறு கட்டு விழாவில் பல்வேறு பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெயின் சமூகத்தை சேர்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த நபர்களுடன் ரக்ஷாபந்தன் விழாவை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.